எல்லாருக்கும் வணக்கம். கிரேசி எக்ஸ்பீரியன்ஸில் என்றைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 யூஸ்ஃபுல் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது 3 என்னென்னா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம சிஸ்டமில் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ண நான் சொல்கிறேன். நம்ம சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் தான் வந்து ரீசன். ஸோ அந்த டெம்பரரி ஃபைல்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து மிச்சம் 2 டிப்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரன் போய்க்கோங்க. ரன் நீங்கள் வந்து சர்ச் போயிட்டு ரன் கொடுத்தாலும் உங்களுக்கு ரன் வரும். ரன் இல்லை அப்படின்னா விண்டோஸ் ஆர் கொடுத்தாலும் ரன் வரும். ஓகே, அடுத்து டெம்ப் அப்படின்னு நினச்சிங்க, ஒரு டெம்ப்ன்ற வேர்டை கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் Ctrl A கொடுத்து டெலீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒன்று ஏன் கேட்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபைல் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால தான் வந்து இந்த டயலாக் பாக்ஸ் காட்டுது. ஓகேவா, இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, எதுவும் பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, இந்த ஃபோல்டர் க்ளோஸ் பண்ணிடுங்க. அகைன் ரன் போய்க்கோங்க. டெம்ப் முன்னாடி டெம்ப் கொடுத்தோம் இல்லையா, இப்போ டெம்புக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. என்டர். இப்போ இந்த ஃபைல்ஸுமே வந்து நமக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் தான், எதுவும் தேவையில்லை. Ctrl A கொடுத்துட்டு delete பண்ணிடுங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ரெக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து யூஸில் இருக்குது. அது என்ன ஃபோல்டர் அப்படின்னா, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபோல்டர் தான் அது. அதனால் இந்த ஃபோல்டர் நம்ம டெலிட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ்னு கொடுத்துட்டு ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்று ஸ்கிப் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபோல்டர் என்னன்னா, திரும்ப ரன் போய்க்கோங்க. PREFETCH ப்ரீஃபெட்ச். ஓகேவா, கொடுத்துட்டீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஃபோல்டர்ஸ் போகும்போது பெர்மிஷன் கேட்கும். பெர்மிஷனில் நீங்கள் கண்டினியூ கேன்சல் இருக்கும், நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் இருக்கிற ப்ரீஃபெட்ச் ஃபைல்ஸும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, do this for all current items. Skip. ஓகே, இப்போ இந்த இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்பிசி போய்க்கோங்க. டிஸ்பிசி போயிட்டு உங்களோட ட்ரைவை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டீங்க அப்படின்னா அதில் டிஸ்க் கிளீனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்க் கிளீனப் இதோ இருக்கா இல்லையா, டிஸ்க் கிளீனப் கொடுத்துக்கோங்க. இதில் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் டவுன்லோட் அப்படின்ற இது மட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ரிமைனிங் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் பேஜஸ், மிச்சது டெலிவரி ஆப்டிமைசேஷன் ஃபைல்ஸ் வந்து நமக்கு சிஸ்டம் அப்டேட்காக, சிஸ்டமில் சின்ன அப்டேட் இருக்கும், அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறது. நீங்கள் டவுன்லோட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டவுன்லோட்ஸில் இருக்கிற ஃபைல் டிலீட் ஆகிடும். ஓகே, அதனால் அதை மட்டும் அன்செக் பண்ணிடுங்க. மிச்சம் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இதில் ரீசைக்கிள் பின் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அங்கே டெம்பரரி ஃபைல்ஸ் டெலிட் பண்ணது எல்லாமே வந்து ரீசைக்கிள் பின்னில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ரீசைக்கிள் பின் வந்து எம்டி பண்ணிக்கலாம். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு பெர்மனென்ட்லி டெலிட் தி ஃபைல்ஸ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் இந்த ஃபைலை வந்து நிரந்தரமாக டெலிட் பண்ணிடலாம், ரிமூவ் செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்குது, அழிச்சிடலாமான்னு கேட்குது. ஓகே, டெலிட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க.
இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த ஃபர்ஸ்ட் டிப்பு. செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, அடுத்தது இப்போது நம்ம மூவி டெவலப் பண்ண ஏதாவது வெப்சைட்லாம் போகும். அந்த வெப்சைட் வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன்ஸ் இல்லை, இதை வந்து நீங்கள் அன்பிளாக் பண்ணணும், அப்போ தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பேஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா your requested URL has been blocked as per the directions அந்த மாதிரி ஒரு ஃபுல் லைன் கொடுத்துருக்கு இல்லையா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே போக முடியாதுங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுது. இந்த லிங்க்குள்ளே எப்படி போகிறது? இந்த லிங்க் ஆக்சுவலாக தமிழ் ராக்கர்ஸ் லிங்க் இல்லையா. இதில் போய்ட்டு நான் எப்படி மூவி டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு வந்து VPN அப்படின்னு சொல்லுவாங்க, விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இதில் போயிட்டு நம்ம ஒரு இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னா லொக்கேஷன் அப்படின்னா வேற ஒரு கண்ட்ரி, இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது பேசிக்காக இதுவே இந்த லிங்க்ஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னும் டீப்பாக வந்து வெப்ஸ்லாம் வந்து நம்ம கவர் பண்ணணும்னா வந்து இந்த ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, இதுக்கு பேர் வந்து சைஃபான். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ், ஃபீட்பேக் மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள் அதெல்லாம் மோஸ்ட்லி போக வேண்டாம். இங்கே கனெக்டட் வியா இருக்கு இல்லையா, கனெக்டட் வியா ஃபாஸ்டஸ்ட் கண்ட்ரி. இதில் நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இது பண்ணிக்கணுமோ அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கேன் எந்த அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கனெக்ட் கொடுத்துடலாம். கனெக்ட் ஆனதுமே அது ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு உங்களோட ஐபி வந்து டிஸ்பிளே பண்ணும். ஒரு ஐபி அட்ரஸ் போட்டுட்டு கண்ட்ரி கண்ட்ரி வந்து ஃப்ரான்ஸு, சிட்டி வந்து பாரிஸ். இப்போ நம்ம பாரிஸில் இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட லொக்கேஷன் கரெக்டாக தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது. வாட் இஸ் மை ஐபி அப்படின்னு கொடுத்தோம். நம்ம ஐபி கொடுத்தோம் அப்படின்னா அதே சேம் ஐபி அட்ரஸ் வரும். வருதா? இதில் காட்டுற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லும். சிட்டி இது, ஐஎஸ்பி யார். ஐஎஸ்பி அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகே, இந்த லொக்கேஷனாக இருக்கும். மேப்பில் சின்னதாக காட்டுது பாருங்கள். இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு இதே லிங்க்கை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க்குள்ளே போகும். லிங்க்கில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நான் தமிழ் லோக்கல் வெப்சைட் அதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, மோஸ்ட்டாக அதான பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே, இது இல்லை. ஓகே, இப்போது இதே வெப்சைட்டை நான் அந்த VPN டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ செக் பண்ணியிருக்கேன், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் பாருங்கள் போகல. இல்லைன்னா உங்களுக்கு புக் மார்க்கில் போய் கூட காட்டுறேன். லாஸ்ட்டாக பண்ணது போகல. இப்போது வேணும் போகல. இப்போ இதே VPN நான் திரும்பி கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்டஸ்ட் கண்ட்ரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதில் கொடுத்துக்கலாம். ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கனெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ லோட் ஆகிட்டு கனெக்ட் ஆகிடும். இப்போது இந்த வெப்சைட் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு அது போகும். பார்த்தீங்களா, உங்களுக்கு போயிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த எல்லா மூவிஸுமே இருக்கும். உங்களுக்கு இதிலேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியாதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நம்மளோட செகண்ட் டிப் முடிஞ்சிடுச்சு. மூணாவது டிப் என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்து இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஜிப் ஃபைல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வேணும், கம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வேணும். நான் ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். 7zip அப்படிங்கிற அப்ளிகேஷன்.
7zip அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து உங்களுக்கு டவுன்லோட் தான் கேட்கும். டவுன்லோட் கொடுத்துட்டு இதில் வந்து உங்கள் சிஸ்டம் என்ன ப்ராசஸ் இருக்குது, 64 இருக்குது. 32 அப்படின்னா நீங்கள் 32 யூஸ் பண்ணிக்கலாம், 64 அப்படின்னா 64 யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா 32 பிட்னா 32 செலக்ட் பண்ணிக்கோங்க, 64 பிட்னா 64 செலக்ட் பண்ணுங்க. என்னோடது 64, ஸோ நான் 64 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ரெண்டு தடவை நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும், இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து நான் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காண்டாக்ட் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு 7zipனு உங்களுக்கு ஒரு இது காட்டும். ஆட் டு அச்சீவ் கொடுத்துட்டு இங்கே அச்சீவ் ஃபார்மேட் வந்து 7zல இருக்கலாம், ஜிப்பில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை வச்சுக்கோங்க. ஓகே, 7zல வச்சு கம்ப்ரெஷன் லெவல் வந்து எந்த லெவலில் உங்களுக்கு அல்ட்ரா வச்சிங்க அப்படின்னா அதிக ரேம் யூஸ் பண்ணி ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சைஸ் வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, மெசேஜ் எல்லாமே ரிமைனிங் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு வந்து கிரேசி எக்ஸ்பியூஸ் தான் வச்சுருக்கேன். கிரேசி எக்ஸ்பியூஸ். இப்போ இதில் ஷோ பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு பாருங்கள், கிரேசி எக்ஸ்பியூஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே நேம்லேயே இது வந்துருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிவிட்டு இது கொடுத்துட்டு இந்த மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு டைப் ஆஃப் செக்யூர் இருக்குது. இதே ஃபைலை வந்து நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அவங்கள இப்போ ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களால என்ன ஃபைல்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இப்போ வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் காமிக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்பிசி போய்க்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா வியூ கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை டிக் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் பொறுத்து தான் நம்மளோட ஃபைல் வந்து மியூசிக் ஃபைலா வீடியோ ஃபைலா எல்லாமே வந்து முடிவு பண்ணுறது. ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு MP3 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஐகான் சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த பிளேயரோட சிம்பிள் வந்துடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டே இருக்காது. இதில் ஒரு சாங் நேம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து செக்யூராக இருக்கும். அப்படியே இதை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாங்கனாலும் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் சேஃபாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி பார்க்கலாம் இந்த 3 டிப்ஸு. இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.